வெல்கம் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி எஜுகேஷனல் யூடியூப் சேனல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 9th ஜூலை 2022 ஷிஃப்ட் 1ல் யூஜிசி நெட் கண்டக்ட் பண்ண பேப்பர் 1 அதில் இருக்கும் யூனிட் பீப்புள் அண்ட் என்விரான்மெண்ட் 5 கொஸ்டின்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த வீடியோவில் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இது பார்ட் 1 வீடியோ இந்த என்விரான்மெண்ட் போர்ஷனில். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது ஒரு அசஸ்மெண்ட் அண்ட் ரீசன். Soil pollution due to detergents affect the root growth of the plants and depresses the growth of the soil microorganisms. இது வந்து அசஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ரீசன், presence of detergents in soil makes the soil more acidic அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் soil pollution due to detergents affect the root growth அப்படிங்கிறது நம்ம பார்க்க மட்டுமே தெரியும். இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. பிளான்ஸ் அண்ட் டிப்ரெஸ் த growth, அதனுடைய growth-ஐ வந்து அது கம்மி பண்ணுது. அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ங்கிறதுனால இந்த ஆசிஷன் வந்து ரைட்டு. இந்த ரீசன் வந்து ரைட்டாங்கிறது பார்க்கணுமா. presence of detergent in soil makes the soil more acidicன்னு கொடுத்துருக்காங்க. இது ரைட்டான்னு பார்க்க நம்ம ஒரு ஸ்லைட் பார்த்துட்டு வந்துடலாம். அதாவது பிஹெச் ஸ்கேல்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்லைடில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெசர்ஸ் ஆஃப் ஹவ் அசிட்டிக் அண்ட் பேசிக் இன் வாட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அசிட்டிக்னா என்ன, பேசிக்னா 0 to 14 லெவல் க்ரோத் வந்து பிஹெச் லெவல் வந்து 0 to 14, இங்கே 0 இருக்குது, இங்கே 14 இருக்கக்கூடிய இந்த லெவலில் இருக்கும். 7 வந்து நியூட்ரலாக இருக்கக்கூடிய லெவல், பிளட் லெவல். அப்படி பிஹெச் வந்து 7.4 வந்து பிளட்டில் இருக்கும். பிஹெச் ஆஃப் லெஸ் தென் 7 இண்டிகேட் அசிடிட்டி. கீழே இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து அசிடிட்டி இருக்கக்கூடியது. பிஹெச் லெவல் இதில் கம்மியாக இருக்கும். அதிகமாக 7க்கு மேலே இருக்கக்கூடியதெல்லாம் வந்து பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் இன் த வாட்டர், அதாவது டிட்டர்ஜென்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த தண்ணியில் வந்து சோடியம் இருக்குது. அது பிஹெச் லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இரிகேட்டட் சாயில் பண்ணும்போது ரீச் த ஹையர் ஆல்கலைன் லெவல்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி ரிசீவிங் த டிட்டர்ஜென்ட்ஸ் ஃப்ரம் த லாங் டைம்ஸ் வரும்போது அந்த இடம் வந்து ஹையர் ஆல்கலைனாக வந்து மாறுது. அதாவது ஆசிடிட்டியாக மாறல, பேஸ் ஜாஸ்தியாக இருந்தால் ஆல்கலைனாக மாறக்கூடியது தான் வந்து டிஜிட்டன்ஸ்னால நடக்கக்கூடியது. பட் நம்மளுடைய கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அது சாயில் மோர் அசிடிக் கொடுத்துருக்காங்க. அசிடிக் இல்லை, பேஸ் ஆல்கலைனாக வந்து மாறுது. ஸோ இந்த ரீசன் வந்து ராங். நம்மளுடையது அசஸ்டன் ஏ இஸ் கரெக்ட், பட் ஆர் இஸ் நாட் கரெக்ட். இதுதான் இதனுடைய ஆன்சர். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூஷன்ஸ் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்கிறது. பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூஷன்னா என்னென்னு முதல்ல நம்ம பார்க்கணும். அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஸ்லைட் பார்த்துடலாம். பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ட் ஆர் கெமிக்கல்ஸ் ஆஃப் குளோபல் கன்சர்ன், அது இருக்கக்கூடியது. இது வந்து லாங் ரேஞ்சாக வந்து ரொம்ப காலத்திற்கு இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த பொல்யூஷனால் நடக்கக்கூடிய நெகட்டிவ் சேஞ்சஸஸ் வந்து இது எக்கோசிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் இது எல்லாத்தையுமே வந்து காட்டக்கூடியதாக வந்து, அதனால் நம்ம ஹெல்த்துக்கு, என்விரான்மெண்ட்டுக்கு, எக்கோசிஸ்டத்துக்கு நடக்கக்கூடிய தீங்குகள் எல்லாத்தையும் வந்து சொல்லக்கூடியது தான் பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூஷன் சொல்லக்கூடியது. கெமிக்கல்ஸ் ஆஃப் குளோபல் கன்சர்ன், அதுக்கு எந்தெந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து காரணமாக இருக்குன்னா, காமனாக இருக்கக்கூடியதை வந்து இங்கே போட்டு சொல்லியிருக்கிறது. ஆர்கனோக்ளோரின் அப்படின்னு சொல்லக்கூடிய பெஸ்டிசைட்ஸ், பூச்சிக்கொல்லி மருந்துகள் இருக்குல்ல, அதில் டிடிடின்னு சொல்லக்கூடியது இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸ். தென் பாலிக்ளோரினேட்டட் பைபினால்ஸ், அதாவது பிசிபி. நம்ம கொஸ்டினில் அங்கே பிசிபி இருக்குது. அஸ் வெல் அஸ் unintentional byproducts of many industrial process, polychlorinated dibenzo-p dioxin, then dibenzofurans, then இந்த ஃபியூரின்ஸ் கொடுத்துருந்தது காமன்லி நோன் அஸ் டயாக்சின்ஸ். இதில் வந்து டயாக்சின், பாலிக்ளோரினேட்டட் பைபினல்ஸ் அண்டு டைபென்சோஃபியூரின்ஸ், இந்த 3 நம்மளுடைய கொஸ்டினில் இங்கே கொடுத்துருக்காங்க. டயாக்சின்ஸ், ஃபியூரின்ஸ், பிசிபி. பேன் அண்டு இது 2 கிடையாது. ஸோ நம்மளுடையது ஏடிஇ. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் இதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சாதான் எக்ஸாக்ட் ஆன்சர் நம்மளால் இது கொடுக்க முடியும். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், in the first commitment period of Kyoto Protocol, how many greenhouse gases were covered for reducing their emissions? அதாவது ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட் பீரியட் அப்படின்னாவும் கொயட்டோ ப்ரோட்டோகால் அதை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எத்தனை அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்படின்னா நம்ம என்னென்னு ஒரு ஸ்லைட் பார்க்கலாம். 1997 தான் ஃபஸ்ட்டு கயோட்டோ ப்ரோட்டோகால்னு ஒரு அக்ரிமெண்ட் வந்து கிளைமேட் சேஞ்சுக்கோசரம் உலகத்தில் இருக்கும் எல்லா நாடுகளும் சேர்ந்து அக்ரிமெண்ட் போட்டு அக்செப்ட் பண்ண ஒரு ப்ரோட்டோகால் அது. இது வந்து யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட்டாக அது இருந்தது. இதனுடைய ஃபஸ்ட்டு கமிட்மெண்ட் பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 2008 to 12 அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டயத்தில்
இங்கே இருக்கக்கூடிய இந்த 6 மெயின் க்ரீன் ஹவுஸ் கேஸஸை வந்து அதனுடைய எமிஷன்ஸ் இருக்கு பாருங்கள், அதை வந்து ரெடியூஸ் பண்ணணுங்கிறது தான் வந்து இந்த பீரியனுடைய அவங்க இந்த பீரியனுடைய ப்ரப்போஷனல் அக்ரிமெண்ட்டில் வந்து இருந்த எமிஷனை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது தான் வந்து அவங்க அக்ரிமெண்ட்டாக இருந்தது. அதில் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன்ஸ், பர்ஃப்ளோரோ கார்பன்ஸ், சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளோரைடு, இந்த 6ம் இதில் வந்து இந்த கமிட்டட் பீரியட் எப்போன்னு சொல்லி ஃபஸ்ட்டு கமிட்மெண்ட் பீரியடு அந்த இயர் அதை பற்றி கொஸ்டின் கேட்டிருக்குது. இதனுடைய இயர் பற்றி கேட்டிருக்காங்க. குவைட்டோ ப்ரோட்டோக்கால் எது சம்மந்தப்பட்டதுன்னா கிளைமேட் சேஞ்ச் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறத வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. தென் இந்த கேஸஸ் கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து எது கிடையாதுங்கிறது மாதிரி ஏபிசி அப்படின்னு சொல்லி இந்த மேட்ச் பண்ண மாதிரி இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் வந்து இந்த குவைட்டோ ப்ரோட்டோக்காலில் வந்திருக்கிறது. இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது வந்து 6 மெயின் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ங்கிறது தான் வந்து நம்ம இப்போ ஆன்சர். ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து 6. கொஸ்டின் நம்பர் 4. இதுவும் ஒரு அசோசியேஷன் அண்ட் ரீசன். Green hydrogen production will be critical for world community to achieve carbon neutrality by the year 2050. இதில் வந்து க்ரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடியது உலகத்துக்கே. எதுக்குன்னா கார்பன் நியூட்ரலிட்டியை வந்து 2050 நியூட்ரலாக கார்பனை வந்து நியூட்ரலைட் பண்ணுவோம்னு சொல்லி 2050 சொல்லக்கூடிய அதில் வந்து இந்த க்ரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷனுங்கிற அந்த இது வந்து கிரிட்டிக்கல் லெவலில் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நமக்கு இது க்ரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷனை என்னன்னு சொல்லி முதல்ல தெரியணும். கார்பன் நியூட்ரலிட்டினா என்னன்னு சொல்லி ஒரு பார்த்துட்டு வந்துடலாம். எனர்ஜி கண்டென்ட் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் இஸ் மச் ஹையர் தென் தட் ஆஃப் கோல் அப்படின்னாலும் என்னன்னு இப்போ வந்து பார்த்துட்டு வந்துடலாம். தென் த லேட்டஸ்ட் எஸ்டிமேட்ஸ் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஇஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2019 குளோபல் எனர்ஜி டிமாண்ட் வந்து 2014 25 to 30% அளவுக்கு எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் நமக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்கனாமி டிபெண்ட் ஆன் கோல் அண்ட் ஆயில் வந்து CO2 எமிஷனை நிறையவே பண்ணக்கூடியது. அது நமக்கு கிளைமேட் சேஞ்ச் பண்ணக்கூடியது, என்விரான்மெண்ட் எக்கோசிஸ்டம் எல்லாத்துக்குமே வந்து கெடுதல் பண்ணக்கூடியதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த கோல் ஆயில் இது இல்லாமல் வேறு மாதிரி எப்படி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறது தான் வந்து எல்லா நாடும் சேர்ந்து முடிவு எடுக்கும்போது தான் இந்த க்ரீன் ஹைட்ரஜன் எனர்ஜிங்கிறது வந்து கேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க. இதுக்கு நடுவில் டீகார்பனைசிங்னா என்னென்னா இந்த என்விரான்மெண்ட் இருக்குது பாருங்கள், ப்ராசஸ் ஆஃப் ரெடியூசிங் அமௌண்ட் ஆஃப் கார்பன் இந்த கோல் அண்டு கேஸ் இதனாலெல்லாம் உற்பத்தி பண்ணும்போது நடக்கக்கூடிய அந்த கார்பன் எமிஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. அதுதான் வந்து டீகார்பனைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதன் மூலமாக மட்டும்தான் க்ளீன் எனர்ஜி நம்ம வந்து தயாரித்து அதன் மூலமாக மட்டும்தான் க்ரீன் ஹைட்ரஜன் மூலமாக நம்மளுடைய அந்த எமிஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும் 2050 அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து இப்போ கிரிட்டிக்கலாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய அசெஷனில் இருக்குது. பிகாஸ் இந்த க்ரீன் ஹைட்ரஜன் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னா இதுக்கு நடுவில் க்ரீன் ஹைட்ரஜன்னா என்னென்னு பார்த்தலாம். அதாவது மெத்தட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கரண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஹைட்ரஜன் வந்து ஃப்ரம் த ஆக்சிஜன் இன் வாட்டர், ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் வாட்டர்லேருந்து பிரித்து எடுக்கணும். எப்படின்னா எலக்ட்ரிக்கல் கரண்ட்டை யூஸ் பண்ணி வந்து பிரிக்கிறது. அதன் மூலமாக வந்து க்ரீன் ஹைட்ரஜனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்லாம் இல்லாமல் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த மெத்தடு தான் வந்து க்ரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடியது. இதன் மூலமாக வந்து இந்த ஐஇஏ என்ன சொல்கிறாங்கன்னா 830 மில்லியன் டன்ஸ் அளவுக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இப்போ கிரிட்டிக்கல்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் கரண்ட் அண்ட் அதுக்காக ஆகக்கூடிய காஸ்ட்டு, அப்புறம் அது ஸ்டோர் பண்ணக்கூடிய பிளேசஸ், இப்படி இதற்கெல்லாம் ஆகக்கூடியது வந்து செலவுகள் இதெல்லாம் வந்து இந்த க்ரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் அப்போ அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து நம்மளுடைய கொஸ்டினில் ரீசனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோலை காட்டிலும் இதனுடைய கண்டென்ட் அதிகம்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து ரைட். ஹைட்ரஜன் ஹேஸ் ஹையஸ்ட் எனர்ஜி கண்டென்ட் ஆஃப் கேசோலைனை காட்டிலும் 3 டைம்ஸும் கோலை காட்டிலும் 7 டைம்ஸுக்கும் வந்து இருக்கக்கூடியது வந்து ஹைட்ரஜன். அவங்க கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட், இது ரைட். பட் இங்கே இருக்கக்கூடிய இந்த அசோசனுக்கு ரைட்டான எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. இங்கே கீழே வந்து இந்த காஸ்ட் அதிகமாக இருக்குது, அதனால இந்த இது கிரிட்டிக்கலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ ரைட்டாக இருந்திருக்கும். பட் இது ரைட்டான ஸ்டேட்மெண்ட் தான், பட் இதுக்கு ரைட்டானது இல்லை. ஸோ நம்மளுடைய ஆப்ஷன் வந்து ரீசன் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஆப்ஷன் நம்பர் 2 ரைட். The next question. Of industrial revolution, the acidity of the ocean surface water has என்னன்னு கேட்டிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆரம்பித்த காலத்திலிருந்து அசிடிட்டி ஆஃப் த ஓசோன் சர்ஃபேஸ் வாட்டர் வந்து இன்க்ரீஸ்டு பை 30% அப்படிங்கிறது ஆன்சர். இது ஒரு ஸ்லைடு பார்த்தலாம். ஓசோன் அசிடிஃபிகேஷன் அப்படின்னா
200 இயர்ஸ்க்கு மேலே இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வர ஆரம்பிச்சிருக்கிறது இல்ல. அந்த காலத்துலேருந்து கார்பன் டை ஆக்சைடு எமிஷன், அட்மாஸ்பியர்க்கு எடுக்கிறது, இதே தான் திரும்ப திரும்ப நம்மளுடைய என்விரான்மென்டல் போர்ஷன்ல இனி நம்ம படிக்க போறோம். அது வந்து இன்க்ரீஸ் ஆகி ஹியூமனுக்கு, என்விரான்மென்ட்டுக்கு, எல்லாத்துக்கும் எக்கோசிஸ்டத்துக்கே வந்து அது கெடுதல் ஏற்படுத்தி கொண்டிருக்கு. அப்படி இருக்கும்போது அதில இருக்கக்கூடிய ஓஷன்ல வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த பிஹெச் லெவல் இருக்கு பாருங்க. அத வந்து இந்த சர்ஃபேஸ் ஓஷன் வாட்டர்ல வந்து 0.1 pH யூனிட்ஸ் அளவுக்கு வந்து ஃபாலன் பண்ணியிருக்கு. நம்ம இப்ப தான் பார்த்துட்டு இருந்தோம். pH ஸ்கேல் வந்து ஃபாலன் ஆனுச்சுன்னா, நியூட்ரல் 7 ஃபாலன் ஆனுச்சுன்னா, அது அசிடிட்டி மேல இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்தா 14 லெவலுக்கு இருக்கக்கூடியது இன்க்ரீஸ் ஆனா அது பேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? இங்க pH ஸ்கேல் அத பத்தி தான் இங்க குடுத்திருக்கிறது. அப்படிங்கும்போது அசிடிட்டி 0.1% அளவுக்கு அது வந்து கம்மியா இருக்கு. ஃபாலன் ஆயிருக்குங்கிறதுனால அசிடிட்டியா ஆயிருக்குது ஓஷன் சர்ஃபேஸ் வாட்டரோடது. அதாவது pH ஸ்கேல்ங்கிறது ஒரு லாகரிதமிக் வேர்டு. அப்ராக்ஸிமேஷனா சொல்லும்போது அது ஒரு 30% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அசிடிட்டி வந்து 30% லெவலுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து 30%. இந்த வீடியோ அண்ட் இதில இருக்கக்கூடிய நோட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். தென் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.